Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு 2 காஞ்ச மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகி நல்லா சுருளை வதங்கி வரட்டும். இதுக்கு தக்காளியில் சேர்த்த வேண்டாம். இந்த பெப்பர் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தக்காளி சேர்த்த வேண்டாம். தக்காளி சேர்த்தா நல்லா கொதன்னு ஆயிரும். அதனால தக்காளி சேர்க்க வேண்டாம். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக இந்த வதங்கி வரும்போது கொஞ்சமாக அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மஷ்ரூமை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் மஷ்ரூமில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த மசாலாவில் கொஞ்சம் இப்படி திரட்டுற மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா கலந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூமுக்கு ரொம்ப வேகறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, சீக்கிரம் வெந்துடும். அதனால 1/4 டம்ளர் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கவர் பண்ணி எடுத்தால் போதும். காலெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மஷ்ரூம்லாம் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பெப்பர் பொடி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பெப்பர் பவுடரை சேர்த்திக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய், see you, take care.